சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அவன் வேலைக்கு போறான்னு தான் பேரு, ஆனா சம்பளத்துல ₹1 கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. ரமேஷ் எப்படி நடக்கிறான்? தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த ஊதாரி வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மாறினா தானே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளவு இருக்குது, எப்படி டேலி ஆகும்? நிறைய பேர் இந்த கணக்கே போடுறதில்ல. வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே முதல் வாரத்தில் டீமினி ஷாப்பிங் போகிறது என்ன, ஹோட்டலுக்கு போகிறது என்ன, இஷ்டப்படி செலவு பண்ணுறது என்ன, 15 நாளில் எல்லாம் தீந்துருமா? அப்புறம் கடன் யார் தருவா? யார் காரணம்? நீங்கள் தான். கடன் வாங்காத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஞானமாக இருக்கணுமோ ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை செலவு பண்ணி நம்ம ஞானமாக இருக்கணும், மீதி எடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஊதாரி என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். ஊதாரின்னு யாரை சொல்லுவாங்க தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை குறித்து எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் தன்னுடைய பணத்தையோ பொருளையோ வீணாக செலவு செய்பவர் தான் ஊதாரின்னு சொல்லுவாங்க. சிலர் அவங்களுடைய இளமை பருவத்தில் அவங்க உழைப்பு நிமித்தம் அதிக வருமானத்தை ஈட்டுவாங்க. ஆனால் அதை சரியான முறையில் சேர்த்து வைக்காமல் ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு அவங்களுடைய ஏழாமையின் காலம் வரும்போது வறுமையில் வாடுவாங்க. சிலர் அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக அவங்க வருமானத்தை மீறி கடன் வாங்கி தாறுமாற செலவு செய்துட்டு அவங்க வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் வருமானத்தை வட்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்படி அநேக குடும்பங்கள் ஊதாரித்தனத்து நிமித்தம் மிகுந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் சந்தித்து வருகிறது. ஆனால் தேவ பிள்ளையாகிய நாம் ஊதாரித்தனமாக செயல்படாமல் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு கவனத்துடன் நடக்கும்போது நிச்சயம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்பொழுதும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு நம்முடன் இருக்கிற கர்த்தரை நம் சகோதரிகளுடன் இணைந்து துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நம்மளை எல்லா நேரத்திலையும் தாழ்ச்சி என்பது நமக்கு இல்லை, குறைவு என்பது நமக்கு இல்லை. சேர்ந்து சொல்லி பாடுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எங்கேயுமே குறைவு இல்லை. எந்த குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றி தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு கூட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தரை கூட இருப்பது நான் சொல்லி நீங்க சந்தோஷமா பாடலாமா? ஆமென்ப்பா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே சொல்றீங்க, வாழ்க்கையில் எல்லா குறைவும் நிறைவாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர்
என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம் குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுனால மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய நன்மையும் கிருபை நம்மை தொடரும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசப்பா நம்மோடு கூட இருந்து நித்தியமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை அவருடைய கிருபை என்னை தொடரும் என்ற விசுவாசத்தோடு சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம். ஆமெனப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் கிருபை என்னை தொடரும் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே சந்தோஷத்தோடு எல்லா குறைவை அவர் நிறைவாக்குகிறார். இந்த விசுவாசத்தோடு ஆமெனப்பா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். இப்படி கண்களை மூடி சொல்றீங்களாப்பா, என் வாழ்க்கையில குறைவே இல்லை, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த விசுவாசத்தோடு சொல்றீங்களா? குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மீனப்பா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கும்போது நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறாரே. உடைய அப்பா, உடைய தகப்பன் கூட இருக்கும்போது எந்த குறையுமே நமக்கு இருக்காது. விசுவாசத்தோட அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, என் கூட நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நீர் என் கூட இருக்கும்போது அப்பா எந்த குறைவும் என்னை தாக்குவது இல்லை, எந்த சோர்வும் என்னை தாக்குவது இல்லைப்பா. நீங்கள் எங்கோ வாழ்ந்து கிடந்த என்னை தூக்கி வந்து உம்முடைய மகனாய் என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படி மனதார ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால உங்க கூட தாங்க இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்க பக்கத்துல நீங்க கூப்பிடுற நேரத்துல உங்க கூடவே இருந்தவங்க நடத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரே. அந்த பாப்பிதாவை பார்த்து உமக்கு நன்றி என்று சொல்லும். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். செலுத்தலாமா அப்பாவுக்கு? நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா,
கொடுப்பதனால நன்றி என்று சொல்லி நன்றி ஐயா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதயத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி. நெஞ்சாரை அணைத்தீரே, என்னை தேடி வந்தீரே, நன்றி என்று சொல்லி ஐயா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அமேனப்பா. எங்களை நெஞ்சார் அணைத்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை கரம் பற்றி நடத்துனீங்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உடைய சமூகத்தில் நன்றியோடு நிற்கிறோம் ஆண்டவரே. மட்டும் எங்களை வழிநடத்துறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். எங்கோ வாழ்ந்து அறியாமல் அலைந்த நம்மையும் தேடி வந்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று சொல்லி அனுதினமும் பாடி மகிழ வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, அப்புறம் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான், இருந்தாலும் ஏன் இருந்தாலும்னு இழுக்கிறீங்க? அவனுக்கு வேலை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான்க்கா. அதே நேரத்துல ஏன்டா அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னு வருத்தமாவும் இருக்குக்கா. ஏங்கா இப்படி சொல்றீங்க? வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரமேஷுக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ரமேஷுக்கும் வித்தியாசம் இருக்குக்கா. ஏன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றானா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ணலக்கா. வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, இப்பயும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆ, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அவன் வேலைக்கு போறான்னு தான் பேரு, ஆனா சம்பளத்துல ₹1 கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. என்ன சொல்றீங்க? சம்பளம் தர மாட்டேங்கிறானா? ரமேஷ் எப்படி நடக்கிறான்? என்னால நம்ப முடியலையே. அவன் இப்ப ரொம்ப மாறிட்டான்க்கா.
நடந்துச்சுன்னே தெரியலையே. சரி, நீங்க வருத்தப்படாதீங்க. ரமேஷ் கிட்ட நான் பேசுறேன். என்ன ரமேஷ், ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆளே மாறிட்டப்பா. உன் காட்டுல மழைதான் போ. அப்படிலாம் இல்லண்ணா. உனக்கு பொண்ணு நான் தான் பாப்பேன். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுல. சரி சரி, அது அப்புறமா பாப்போம். சரிப்பா, ஒரு டீ வாங்கி தாயே. டீ என்னண்ணா, சாப்பாடே வாங்கி தரேன். அண்ணனுக்கு ஒரு 2 தோசை. போதும் போதும் போதும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எவ்வளவு ஆச்சுண்ணா? அண்ணா பரவாயில்ல, வச்சுக்கோங்கண்ணா. ஓகே தம்பி. வாங்கண்ணா. டேய், செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுடா. எதுக்கு? என்ன செலவு? என்ன செலவா? டேய், வீட்ல எவ்வளவோ செலவு இருக்கு. நான் எதை சொல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்கிட்ட இப்போ காசு இல்ல. நீ வேலைக்கு போய் இது வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. குடும்பம் எப்படி நடக்குதுன்னு கூட தெரியல. அக்கறையும் இல்ல. நான் அக்கறையா தான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம வீட்ல நிறைய கடன் இருக்குப்பா. இப்படி நீயும் பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? நான் எங்க பொறுப்பு இல்லாம இருக்கேன்? பாரு, உன் செல்போன் நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்ப உனக்கு புது போனு? வீண் செலவு தானே. அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நான் கிளம்புறேன். டேய், வேலை எல்லாம் எப்படி போகுதுப்பா? நல்லா போகுதுயா. உன்னை குறிச்சு விசாரிச்சேன். ஆபீஸ்ல கேட்டேன். நீ ரொம்ப நல்லா வேலை பாக்குறன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. நன்றி ஐயா. அதே நேரம் வீட்ல உன்னை குறிச்சு நல்லா சொல்லலையே. உங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்களே. இங்க பாருப்பா, கையில பணம் வந்த உடனே நாம தடுமாறக்கூடாது. அப்படி தடுமாறினா நம்ம வாழ்க்கையே தடுமாறிடும். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஐயா, ஆளும் தோற்றமும் மாறணும்னு. ஆளும் தோற்றத்தை விட மனசு ரொம்ப முக்கியம்ப்பா. அது மாறக்கூடாதுல்ல தம்பி. பணமோ உடையோ தோற்றமோ இல்ல, நீதான் முக்கியம். உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, கடமை இருக்கு. அத மறந்துடாதப்பா. என்ன ரமேஷ், உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்கக்கா? ஆளே இப்படி மாறிட்ட. வீட்டு செலவுக்கு எவ்வளவுப்பா காசு கொடுக்கற? அக்கா, அது வந்து ஏன்பா, ஆபீஸ்ல சம்பளம் உனக்கு கொடுக்கலையா? கொடுக்கறாங்கக்கா. இங்க பாருப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீ என்ன பண்ற, எப்படி இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னை குற்றப்படுத்தல, ஆனா உன்னோட தவற சுட்டி காமிக்கிற இடத்துல இருக்கேன். உன்ன மாதிரியே பைபிள்ல ஒருத்தர் இருந்தார். அப்பா கூட சந்தோஷமா இருந்த அந்த மனுஷன் நண்பர்களோட தவறான ஆலோசனை அவனை மாத்திடுச்சு. உலகமும் அதுல இருக்கக்கூடிய இன்பமும் அவனை மயக்கிடுச்சு. இப்ப அவனுக்கு உலக பொருள் மேல ஆசை வந்துடுச்சு. உன்ன சொல்ற மாதிரி இருக்கா? நீயும் அப்படித்தானே மாறிட்ட. நல்லாதான் இருந்த. பணம் வந்த உடனே தேவையில்லாத நண்பர்களும் வந்துட்டாங்க. இப்போ உலக ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. சரி, சொல்றேன் கேளு. உலகத்து மேல ஆசை வச்ச அந்த மனுஷன் ஒரு கட்டத்துல
அப்பாவை விட்டு பிரிஞ்சே போயிட்டான். பிரிஞ்சு ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல அவன் எல்லாத்தையும் இழந்து போனான்பா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தியே வந்துச்சு. என்னப்பா பாக்குற? நீ நினைக்கிறது உண்மைதான். உனக்கு அந்த சூழ்நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இந்த அக்கா நான் பேசுறேன். புரியுதுக்கா. இங்க பாருப்பா, நீ பண்றத நான் தப்புன்னு சொல்ல வரல. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும்ல. ஆண்டவர் கிருபையில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப நீ என்ன பண்ணணும்? உன் குடும்பத்தை பொறுப்பா கவனிக்கணுமா இல்லையா? உன் வீட்டோட சூழ்நிலைமை எப்படி இருக்குன்னு என்னை விட உனக்கு தானே நல்லா தெரியும். ஆமாக்கா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? சம்பளத்தை உங்க அம்மா கையில கொடுத்து வீட்டை கவனிங்கம்மான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உன் செலவுக்கு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மீதியாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. நீ மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் உன்ன மாதிரி தான் இருக்காங்க. வீட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, ஆடம்பரமா வாழ ஆசைப்படுறாங்க. இது பொறுப்பற்ற தன்மையை காட்டுது. நீயும் அப்படி இருக்காதப்பா. இல்லக்கா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சேன். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. அப்படி அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை சரியில்லாமே போயிடும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குப்பா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது அப்படின்னு. ரமேஷ், நமக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு. ஆனா தகுதியுள்ளது மட்டும்தான் அனுபவிக்க முடியும். புரியுதா? புரியுதுக்கா. ரமேஷ், பொறுப்பா இரு. வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செய். நீ இன்னும் நிறைய பார்க்கணும்பா. இந்த அக்கா சொல்றத கேட்டு நட. சரிக்கா. இன்னைக்கு என்ன நாள்பா? சம்பள நாள்க்கா. என்ன பண்ண போற? ஏடிஎம்ல எடுத்து அம்மா கிட்ட கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷம்பா. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கீழ்ப்படிதல் தான்ப்பா. என்னம்மா எங்க உட்காந்துருக்கீங்க? சும்மா தாண்டா. சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன்டா இப்படி பேசுற? நான் பொறுப்பில்லாம நடந்துகிட்டேம்மா. இனி பொறுப்பா இருப்பேன். வீட்டோட சூழ்நிலைமையை புரிஞ்சு நடந்துப்பம்மா. ரொம்ப சந்தோஷம்பா. இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பளம். ஜோதியா கர்நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சா? குடும்பத்தில் ஒருத்தர் உதாரித்தனமாக இருக்கிறதுனால அந்த முழு குடும்பமும் பாதிக்கப்படுது பார்த்தீங்களா? அதனால் நம் கவனமாக நடக்க வேண்டும். இப்பொழுதும் நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை பாதிக்கிற காரியங்களை தெளிவாக அறிந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, ஊதாரி அழகிற இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இயேசு இப்படிப்பட்ட மனிதர்களையும் நேசித்து எங்களை உங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறாரு. உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாரு, அதுதான் பெருசு. இப்போ பெற்றோருக்கு அடங்காமல் மனம் போல், இஷ்டம் போல், நோக்கம் போல் பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டு எங்காவது வேலைக்கு சேர்த்துனா அங்கே போய் நிரந்தரமாக இருக்காமல் துன்பத்தை உண்டாக்கிட்டு கண்ணீர் வடிக்க வச்சுட்டு தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இவனை வச்சுட்டு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு வாழ்கிறவன் தான் இந்த ஊதாரி வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மாறினா தானே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு தாயார் ஒரு வாலிபமான கூட்டிகிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவன் திருந்துற மாதிரியே இல்லை. எங்கள் அறைக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன சொன்னாலும் அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு ஏன்டா இப்படி இருக்க, ஏன் தம்பி இப்படி இருக்க சிரிச்சுக்குவான்.
ஆனால் வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னா வேலைக்கு போக மாட்டான், பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க மாட்டான், அப்படியே குடிச்சிட்டா. அந்த தாய் தகப்பன் இல்லை, அந்த தாய் அந்த ஊதாரி வாலிபனை பார்த்துட்டு பாருங்கள், திருமணம் பண்ணி வச்சா அப்பயாவது வாழ்வான்னு சொல்லி திருமணத்தை செய்து வச்சாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு இவங்ககிட்ட மனுஷி வாழ்வாளான்னு ஓடி போயிட்டான். இப்படி எத்தனை பேர் ஊதாரி வாழ்க்கை. எதுக்கு அந்த வாழ்க்கை? நம்ம திருந்தணும். அதுக்கு தான் இயேசு நம்ம கூட பேசுகிறார். உங்கள் மேலே அக்கறையோடு தான் பேசுகிறாரு, அக்கறையோடு தான் ஆண்டவர் எங்களை ஜெபிக்க வைக்கிறாரு. நீங்களும் மாறணும்னு ஆசைப்பட்டா எங்கள் கூட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் நிலைமை மாறும். நீங்களும் நல்ல மனிதனாக வாழலாமே. ஏன் மற்றவங்களோட விருப்பம் தேடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க? மற்றவங்க நேசிக்கிற அளவுக்கு. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியாரு, யாருமே என்னை நேசிக்கலை. எப்படி நேசிப்பாங்க? எப்படி அன்பு செலுத்துவாங்க? நீங்கள் யாரையும் நேசிக்கிற மாதிரி நடக்கலை, அப்புறம் எப்படி? அதுக்கு பேர் தான் ஊதாரி. என்ன யோசித்து பாருங்கள். இப்படி இந்த ஊதாரிங்கிற பட்டம் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம்ல. அதுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ முதலாவது நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னா, மகன் ஊதாரி ஆவதற்கு பெற்றோர் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான். நிறையா பணம் இருக்குதுல்ல, மகன் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவன் என்ன கேட்குறானோ வாங்கி கொடுக்கறது. இப்படி வாங்கி கொடுக்க அவன் ஊதாரியாக அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு செல்ஃபோன் வேணுமா பைக் வேணுமா வாங்கி கொடுக்குறது. ஏன்னா இங்கே பணம் நிறையா இருக்குது. பிள்ளைக்கு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதுதான் வாங்கி கொடுக்கணும். பிள்ளைய கண்டிப்பாக வளர்க்கணும். அப்படி வளர்க்காத விடுறதுனால தான் பெற்றோர்னாலேயே பிள்ளைக்கு கெட்டு போகிறாங்க. அதனால தான் ஊதாரி அலைகிறாங்க. அப்போ கண்டிப்பு இருக்கணும். பணம் இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடாது. கட்டுப்பாடு இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்தால் எங்கே போயிட்டு வந்த, ஏன் வந்த, ஃப்ரெண்ட்ஸுகளோடு வந்தால் உனக்கு அந்த நேரம் அவ்வளவுதான், நீ அதுக்கு மேலே சுற்றிட்டு வரக்கூடாது, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாங்கி கொடுத்து வளர்க்கறதுனால பெற்றோர் பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டே அப்படி வளர்க்காதனால அவன் ஊதாரியாக போவதற்கு பெற்றோரே வாய்ப்பாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்களும் இணைஞ்சு ஜெபம் பண்ண போகிறீங்க. என்னால் தான், நான் வாங்கி கொடுத்து தான், நான் செல்லம் கொடுத்ததுனால தான், நான் பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாதனால தான் அவன் இப்படி ஊதாரியாக போயிட்டான், வளர்க்காதனால. இன்றைக்கி யோசித்து பார்க்க. இன்றைக்கி சகோதரி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணுவோம்மா. தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இணையிலற நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தாததுனால அநேக பிள்ளைங்க ஆண்டவரே ஊதாரிகாய் மாறி போயிட்டாங்கப்பா. இந்த நாட்களில் கூட எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவனை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லி உங்க வார்த்தை சொல்லுகிறதே. இந்த வார்த்தையின்படி தங்கள் பிள்ளைகளை நடத்துவதற்கு பெற்றோர்களுக்கு நீங்க வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா, ஆலோசனைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இப்படி சரியான வழியில நடத்தாததுனால இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு கூட மிகுந்த வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள் ஆண்டவரே, இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே வடிக்கிற இந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவர் அவர்களுக்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு உங்க வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்ற காரியத்தை கற்றுக் கொடுங்கப்பா. பிறம்பை கையாட தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒத்தாசை அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் சிறு பிராயத்தில் இருந்தே தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே சரியான முறையில் வளர்க்கணும். ஆண்டவரே, வாலிபத்தில் ஆண்டவரே அவங்க முதிர் வயதானாலும் கூட அந்த கடைபிடிப்பதற்கு ஆண்டவரே நீர் அந்த பெற்றோர்களுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரையும் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க பெற்றோர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கற்றுக் கொடுக்க நீர் உதவி செய்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இது நிமித்தமாய் குடும்பங்களுக்குள்ள நல்ல மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. தேவ சமாதானமும் சந்தோஷமும் இந்த குடும்பங்கள்ல உண்டாகும்படி கர்த்தர் செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவர் நிறைய பெற்றோரோட உள்ளத்தில் பேசி
பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்துவதற்காக கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சில பிள்ளைகள் ஊதாரியாக இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நண்பர்கள், இந்த மாதிரி தவறான நட்புகள், உலக ஆசைகள், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அப்புறம் விளையாட்டில் அடிக்ட் ஆகிறது, அந்த மாதிரி மனம் போல போக்கில் வாழ்கிறதுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் அவங்களுக்கு காரணமாகுது. இப்போ அப்படிப்பட்ட மக்கள், அந்த சூழ்நிலைகள் அவங்கள ஊதாரியாக மாற்றிடுது. இப்போ சகோதரி ஜெபம் பண்ண போகிறாங்க, நீங்கள் அர்ப்பணிங்க, கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குவார். அர்ப்பணிச்சிங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்வார். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிற ஐயா, வாலிபர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஐயா. இந்த நாட்களில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் நிமித்தம் அப்பா ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்குண்டு ஐயா, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களேப்பா. தேவையில்லாத நட்புகளுக்கும் ஐயா, தவறான தொடர்புகளுக்கும் ஆண்டவரே, உலக இச்சைகளுக்கும் ஐயா, உலக ஆசைகளுக்கும் ஈடுபட்டு ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை பெற முடியாம ஆண்டவரே தகப்பனே, எதிர்காலத்தை சீரழித்து கொண்டிருக்கிறதான எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே, எத்தனையோ சகோதரமார்கள் சகோதரிகள் ஐயா, இந்த பாவத்திலிருந்து இந்த நாளிலே நான் ஒரு விடுதலை பெற மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நீர் மனமிறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. இப்படிப்பட்டதான பாவத்தை கொண்டு வந்து குடும்பங்களுடைய சமாதானத்தை கெடுக்க போராடுகிறதான, அவருடைய எதிர்காலத்தை சீரழித்து கொண்டிருக்கிறதான எல்லா பாவ கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா ஆண்டவரே தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஐயா தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்தை தொடுவீராக. ஆண்டவரை பரிபூர்ணமாய் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்வதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. தேவையில்லாத நட்புகளிலிருந்து கர்த்தர் இந்த பிள்ளைகளை விலக்குவீராக. தவறான விளையாட்டுகளிலிருந்து இந்த பிள்ளைகளையா தகப்பனை விடுதலையாவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஐயா, பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கேற்ற கிருபைகளினாலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எத்தனையோ மக்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா, எவ்வளோ பேர் தங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ பெற்றோர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கி இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, இந்த ஊதாரி அப்படின்ட்டு அலைகிற நிறைய பேர் பொறுப்பில்லாதவங்களா, சொத்துக்களை அழிக்கிறவங்களா, சொல் கேளாதவங்களா, யார் சொல்லை கேட்காதவங்களா, ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களா, தன்னோட வாழ்க்கை தனக்கே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க திருந்தணும், இவங்க மாறணும். பிரியமானவர்களை, நீங்களும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த மன மாற்றம் உண்டாகணும். அதுக்கு தான் இயேசு மனம் திரும்புகள்னு சொன்னார். மனம் திருந்தணும், மாறணும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் ஜெபிங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. கீழ்ப்படியாமையினால் ஊதாரியாய் திரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மனமாற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. சொத்துக்களை அழித்து கொண்டு தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வேதனையோடு கூட மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. தகப்பனே, இந்த நாளிலாவது அந்த பிள்ளைகள் ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒரு உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்குள் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறையா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தானே நீங்க ரத்தம் சிந்தினீங்கப்பா. தகப்பனே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க நினைத்தருளுவீராக. நாங்கள் ஜெபிக்கிற இதே நேரத்தில் தகப்பனே, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னுடைய பிள்ளை இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி இப்பொழுதே ஆண்டவரை எங்களுடைய
எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உங்கள் ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து நிற்கிறையா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அல்லவா. இன்றைக்கே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக, இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பை அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. வேதனையின்றி ஆண்டவரை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. உங்க அன்பின் கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை, அப்போ வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளவு இருக்குது, எப்படி டேலி ஆகும். நிறைய பேர் இந்த கணக்கே போடுறதில்ல. வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே முதல் வாரத்தில் டாம் டீமினி ஷாப்பிங் போகிறது என்ன, ஹோட்டலுக்கு போகிறது என்ன, இஷ்டப்படி செலவு பண்ணுறது என்ன, 15 நாளில் எல்லாம் தீந்துருமா. அப்புறம் கடன் யார் தருவா? யார் காரணம்? நீங்கள் தான். 30 நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவன் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் 15 நாளில் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் வாங்குறது யார் தப்பு? ஆண்டவர் தப்பல்ல, நம்முடைய தவறு. நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். இஷ்டப்படி செலவு பண்ணுவதல்ல, கவனம் செலுத்தணும். அப்போ வரவு செலவு கணக்கு கட்டாய வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி செய்யணும். வாரம் ஹோட்டலுக்கு போன அவசியம் இல்லை. உங்களுடைய வருமானத்துக்கு தக்கபடி மாதத்தில் ஒரு நாள் பிள்ளைகள் மனைவியோடு போங்க, ஜாலியாக போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க. எப்போவுமே உங்கள் பணத்தை காலி பண்ணிடுறாருங்க. உங்களுடைய வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுவதில் கவனம் செலுத்தணும். நிறைய பேர் கடனாளியாக காரணம் வரவுக்கு ஏற்ற செலவு செய்வதில்லை. முதல்ல என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சம்பளம் வருது அந்த பணத்தை வச்சு ஜெபம் பண்ணி முதல்ல ஆண்டவர் பாதத்தில் ஜெபிச்சு தசம பாகத்தை எடுத்து வச்சிடணும். தசம பாகம் கர்த்தருக்குரியது. 50,000 வந்தாக்கி அதில் எடுத்து வச்சிடணும் 5,000 ரூபா. 1,00,000 ரூபா வந்தால் 10,000 ரூபா எடுத்து வச்சிடணும். அது கர்த்தருக்குரிய தசம பாகம், கர்த்தருக்குரியதுன்னு வேணும் சொல்ல. அதை எடுத்து வச்சிடணும் தசம பாகத்தை. அதை நீங்கள் சாப்பிட்றக்கூடாது, அது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி மீதி பணத்தில் தான் நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ இதில் செலவு வரவு செலவு பார்த்தா செலவு அதிகமாகுது வரவை விடன்னா நீங்கள் அப்போ தான் யோசிக்கணும் எந்த செலவை குறைக்கலாம். கரண்ட் பில்லு மிச்சம் பிடிங்க. தண்ணீரை ஏன் வேஸ்ட்டு பண்ணுறீங்க? தண்ணீரை வீணாக்காதுங்க. பெட்ரோல் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? நம்ம சிக்கனமாக நடக்க பழகினாலே நிறைய மிச்சம் ஏற்பட்டு விட கடன் வாங்குகிற சூழ்நிலை வராது. யோசித்து பாருங்களேன். நீங்கள் கரண்ட் பில்லு, தண்ணீர் காரி இதெல்லாம் சிக்கன நடவடிக்கை பண்ணிங்கன்னா மாதம் உங்களுக்கு 1,000-2,000 மிச்சம் வரும். அதை சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் இதில் கவனம் செலுத்துகிறவர். சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்தி பால் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. விசுவாசத்தோடு நீங்க தேவ செய்தியை கேளுங்க, நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனியிலரம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை அவருக்கு ஏற்றபடி உருவாக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து வருகிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளிலும் நாம் என்ன காரியத்தை தியானித்து சிந்தித்து ஜெபிக்க போகிறோம் என்றால், ஊதாரி. தலைப்பே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஊதாரி அப்படின்னா நம்ம அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவத்தினால் இருக்கிற அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த ஊதாரித்தனமாக அந்த சுபாவத்தில் நிறைஞ்சு செலவழிக்கிறதுனால இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது இல்லையா? நீ அறிந்திருக்கிறோம், நம்ம குடும்பங்கள் கூட அப்படி இருக்கும். ஊதாரினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பணத்தை வீணாக செலவழிக்கிறவங்க இல்லையா? சிக்கனம் இல்லாமல்
இல்லாமல் செலவழிக்கிறவங்க, அதிகமாக செலவழிக்கிறாங்க, ஒரு பொறுப்பில்லாமல் செலவழிக்கிறவங்க, அனாவசியமாக பொருட்களை வாங்கிறது, தேவையில்லாத பொருட்களை வாங்கி வாங்கி குவிக்கிறது இல்லையா, கடன் ஆகிறது, தேவையில்லாமல் செலவழிக்கிறது, அனாவசியமாக செலவழிக்கிறது. இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் கூட இப்படி இருக்கிறாங்க இல்லையா? ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் கணவர் அப்படி இருக்கலாம், அல்லது ஏன் பெண்கள் கூட இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள், தேவையில்லாத பொருள், சாரீ, அடிக்கடி சாரீ எடுக்கிறது, ஜுவல் வாங்குறது, நிறைய காரியங்கள் நமக்கு தேவையில்லை, நிறைய இருக்கும், மேற்கொண்டு வாங்கிறது. இதெல்லாம் குடும்பத்தில் கஷ்டத்தை கொண்டுட்டு வரக்கூடிய காரியங்கள். நிறைய இப்படி ஊதாரித்தனமாக செலவழிக்கிறதுனால தான் குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கி வரைக்கும் கடன் 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 பிரச்சனை. நிறைய இஎம்ஐக்கு வாங்கிக்கிறது, அல்லது என்ன செய்கிறது, இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறது, வாங்கி காலமெல்லாம் சம்பளத்தை வாங்கி வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கணும், இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டிகிட்டே இருக்க வேண்டியது. இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் இப்படி வேதனைக்கு ஆகுறது பாருங்கள். ஒரு சகோதரனுடைய காரியத்தை அவங்களுடைய உறவினர் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு கார் பைத்தியம். அவர் ஒரு கார் வாங்கி, அவங்க குடும்பத்துக்கு ஒரு கார் தேவை, ஒரு கார் இருக்குது, நல்ல ஒரு கார் இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு போகிற அளவுக்கு போதுமான அளவுக்கு அந்த கார் இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த மாடல் கார் வாங்கிடணும், அப்புறம் அதை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவார், அப்புறம் அடுத்த மாடல் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வாங்கணும், இப்படியே பல கார்களை மாற்றி கொண்டிருக்கிறார். இதை பயன்படுத்தி இந்த சகோதரனுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டமே இருக்குமா, அவங்க கூட வேலை செய்கிறவங்க, இல்லை இவர் இந்த காரை விற்றுட்டால், ஏன்னா அந்த கார் வாங்குகிற ஒரு மூடில், அந்த ஒரு ஆசையில் இருக்கிறதுனால இந்த பழைய காரை குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிறதுக்கு இப்போ இதுக்காகவே ஒரு கூட்டம் அந்த சகோதரனோடு கூட அலைஞ்சிட்டு இருப்பாங்களாம். பாருங்க, கார் இது எதுக்கு, ஒரு கார் போதும், மாடல் ஒவ்வொரு மாடலும் வாங்குற அளவுக்கு அப்படியா அதானி அம்பானி மாதிரியா நம்ம வாங்க முடியுமா? நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குதோ, நம்ம செலவுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை வச்சு தான் செய்யணும். ஒரு குடும்பத்துக்கு மனைவி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் அவசியம்தான். ஆனால் ஒவ்வொரு மாடலும் வெளியாகும் போது வாங்கினா என்ன ஆகும்? இது நிமித்தம் அந்த கணவருக்கும் மனைவிக்கும் பயங்கர பிரச்சனை. இவங்க மனைவி போய் அவங்க தாயார்கிட்ட சொல்லி, உங்கள் பையன் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தாய் மகனை ஏச, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரே குழப்பம் இது நிமித்தம். ஆனாலும் இவ்வளோ பிரச்சனை வந்து கூட இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வே அந்த சகோதரனுக்கு இல்லை. அந்த சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, என்னுடைய உறவினர் இப்படி பண்ணுறது நிமித்தம் அந்த குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. அவங்களுடைய மனைவி ஒரு கட்டத்தில், நான் உங்க கூட வாழையே மாட்டேன், இப்படி காருக்காக போட்டுகிட்டே இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு சொல்லி 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இப்படித்தான் இன்றைக்கி நிறைய பேர். பெண்களை பாருங்கள், பெண்களும் அப்படித்தான் நிறைய காரியங்களை, சாரிக்கு மேலே சாரி, நகைக்கு மேலே நகை, இல்லை வீட்டில் பொருட்களை மேலே பொருள், இப்படி வாங்கிட்டு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் போனால் குடும்பம் எப்படி உருப்படும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம குடும்பத்திலையும் அப்படி தான் ஞானம் இல்லாமல் செலவழிக்கிறது, ஊதாரித்தனமாக செலவழிக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஞானவானுடைய வீட்டில் வேண்டிய திரவியம் எண்ணெய், அந்த காலத்தில் அந்த திரவியம் எண்ணெய் எல்லாம் ஒரு சொத்து மதிப்பாக மதிப்பிடப்பட்டது. இந்த காலத்தில் நல்ல ஒரு கார் வச்சுருக்கிறவங்க, நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கிறவங்க, இல்லை பணக்காரங்கன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் திரவியம் எண்ணெய் எல்லாம் வச்சுருக்கிறவங்க பெரிய பணக்காரங்களாக சொல்லப்படுவாங்க வேதத்தின் நாட்களில், பழைய காலங்களில் சொல்லும் பொழுது. அப்போ இந்த ஞானவான் என்ன செய்கிறான்னா, அவனுடைய வாசஸ்தலத்தில் அந்த திரவியம் எண்ணெய் எல்லாம் குறையில்லாமல் இருக்குது. ஆனால் மூடனோ அதை எல்லாம் செலவழித்து போடுகிறான். இந்த ஊதாரித்தனமாக செலவழிக்கிறவங்க கூட மூடத்தனமாக தான் செலவழிக்கிறாங்க. இல்லை, நம்ம குடும்பத்துக்கு வேணும், நாளைக்கு சேர்த்து வைக்கணும், மீதியை நம்ம ஏன் இப்படி அனாவசியமாக செலவழிக்கணும், நம்ம தேவைக்கு போக மீதியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் உடனே வந்தால் உடனே காலையில் சம்பளம் வாங்கி ஒரு 5-10 நாளைக்குள்ளே கூட அந்த சம்பளம் இருக்காது, 10வது நாள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது. மூடத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. ஞானவானுடைய வீட்டிலோ திரவியமும் எண்ணெயும் வேண்டிய மட்டும் இருக்கிறதா. அப்போ நம்ம இப்படி இருக்கிறோம், ஞானமாக நம்ம குடும்பத்தை நடத்துகிறோமா, அல்லது ஊதாரித்தனமாக செலவழிக்கிறோமா, கடன் தேவையில்லாத பொருட்களை வாங்கி பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்னும் அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22
2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட சுதந்திரத்தை வைத்து போகிறானா. பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்ந்து அவங்க அனுபவித்து அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு கூட சுதந்திரம் இல்லை சொத்துக்களை வைத்து போகிறான். ஆனால் அந்த ஊதாரித்தனமாக செலவழிக்கிறவங்க என்னத்தை வச்சுட்டு போகிறாங்க? கடனை வச்சுட்டு போகிறாங்க, கண்ணீரை விட்டுட்டு போகிறாங்க, கஷ்டத்தை விட்டுட்டு போகிறாங்க இல்லையா? மனைவி பிள்ளைங்கள்லாம் கடன் பிரச்சனையில் கணவர் போய் சேர்ந்துருவார். கடனை வாங்கி வாங்கி பாருங்கள், எத்தனை குடும்பத்தில் கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ணி சாகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க குடும்பத்தையெல்லாம் யோசித்து பாருங்கள். அவங்க என்னத்தை வச்சுட்டு போகிறாங்க? கடனை வாங்கி வாங்கி கண்ணீரையும் கவலையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் இல்லை மனுஷங்க மத்தியில் அவமானத்தையும் தான் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நாம் ஞானமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அதில் இளைய குமாரன் தனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன செய்யறான்? 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தகப்பன் இருந்து சொத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுனா? கூட சம்பாதிச்சு கூட கொஞ்சம் சம்பாதிச்சானா? இல்லை, அவ்வளோத்தையும் துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டான், ஊதாரித்தனமாக. அவ்வளோத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, வேசித்தனம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், எல்லாமே இழந்து போயிட்டான். அவனுடைய மூத்த குமாரன் சொல்லுகிறான், வேசிகளிடத்தில் உடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் என்று சொல்லி 30ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ எப்படி செலவழிச்சாவே பாருங்கள், வேசிகளிடத்தில் துன்மார்க்கமாய் என்னென்ன அட்டகாசம் பண்ணானோ, என்னென்ன துன்மார்க்கம் பண்ணானோ தெரியல. எல்லாத்தையும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சிருக்கிறார், சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஊதாரி பையன் என்ன செய்கிறான்? அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சு போட்டுட்டான். ஒன்றுமே இல்லை, ரொம்ப குறைவு, எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுக்குமே வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், அந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டை திங்கிறதுக்கு ஆசையாக இருந்தால் அது கூட அவனுக்கு கிடைக்கலையாம். முட்டாள்தனமாக இருந்தால், ஊதாரித்தனமாக செலவழிச்சா இதுதான் நிலைமை. எல்லாவற்றையும் இழந்து பாருங்கள், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கணவர் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறாங்க? சகோதரிகளாகிய நாம் ஞானமாக இருக்கிறோமா? தேவையில்லாத காரியங்களை செலவழித்து குடும்பத்தை கடனுக்குள்ளே வச்சிருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் தன் குடும்பத்தையே இடித்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு ஸ்திரீகளாகிய நாம் ஞானமாக இருக்கணும், ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ கூட 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு அவர் திருப்தியாக கொடுத்து அவர்களை போஷித்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறையா நிரப்பி பத்திரப்படுத்துங்க, அது நாளைக்கு ஆகும்னு சொல்லி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை செய்தாங்க. அப்போ இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன? அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடன் அதை செலவழித்து போடுகிறான். அப்போ நம்ம மூடர்களாக இருக்கக்கூடாது, ஞானவான்களாய் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்கிற வருமானங்களை ஞானமாய் செலவு செய்து குடும்பத்தில் மீதி போக நாம் சேர்த்து வைக்க வேண்டும், அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு வருமானமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லையா? ஒரு வேலைன்னா அது கர்த்தர் கொடுக்கறது, ஒரு தொழிலா அது கர்த்தர் கொடுக்கறது. அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை மூடத்தனமாக நம்ம செலவழிச்சிடக்கூடாது, ஊதாரித்தனமாக நம்ம செலவழித்து விடக்கூடாது. கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், நமக்கு கொடுப்பார். கேட்கும் பொழுது ஒரு வேளை இதுவரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. கடன் கடன் கடன், காலமெல்லாம் கடன், இஎம்ஐயில் தேவையில்லாத டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் மாசமான நம்ம என்ன செய்கிறோம்? இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டுக்கு தேவையை தான், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை வாங்கணும். சரியா? ஞானமாக நம்ம செலவழிக்கணும். பணம் நமக்கு வேணும். மாத கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக அது இருக்கணும். அப்போ கடன் வாங்காத அளவுக்கு எந்த
அளவுக்கு நம்ம ஞானமாக இருக்கணுமோ ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை செலவு பண்ணி நம்ம ஞானமாக இருக்கணும், மீதி எடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஊதாரித்தனமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் கணவர் அப்படி இருக்கிறாரா, இன்றைக்கு நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை மனைவிமார் சகோதரிகளே நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அல்லது உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா, ஊரை சுற்றிட்டு வந்துட்டு காசு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் வீணாக செலவழிக்கிறாங்களா, பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் மாற்றத்தை தருவார். இன்றைக்கு இந்த பணம் காசு மட்டுமல்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட நம்ம செலவழிக்கிறோம்ல. கையில் மொபைலை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு நாடகங்களை பார்த்துக்கிட்டு பாருங்கள், இந்த மொபைலை நோண்டிட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜெப நேரத்தை கொடுக்காம, வேதத்துக்கு நேரத்தை கொடுக்காம உதாரித்தனமாக நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறோம்ல. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இப்படித்தான் பாருங்கள். நம்ம பணம் காசில் மட்டும்தான் உதாரித்தனம் இல்லை, இந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்து கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. நம்ம பரிசுத்தமாக வாழ அதிகமாக செபிக்கணும். அப்போ நம்முடைய ஜெப நேரத்தை அனாவசியமாக நீங்கள் செலவழிச்சிங்க, வேதத்துக்கு நேரத்தை கொடுக்காமல் செலவழிச்சிங்கன்னா இது ஊதாரித்தனம் தான். ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்கன்னா, வீணாக நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. அல்லது ஊதாரித்தனமாக இருக்கிற பிள்ளைங்க, கணவர், மனைவி யாராக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். செபிக்கலாமா? எல்லாரும் உண்மையாக உணர்ந்து தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, தங்களை அர்ப்பணித்து செபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறப்பா. ஒரு வேளை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இருக்கிற பணக்காசை உதாரித்தனமாக செலவழித்து தேவையில்லாத காரியத்துக்கு செலவழித்து இன்றைக்கு கடனோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட அவமானத்தோடு கூட கடன்காரர்களுக்கு பயந்து இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்களப்பா, இதை பார்த்து கொண்டு தங்களை அர்ப்பணித்து செபிக்கிற மக்களையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குறைவுகளை தவறுகளை ஆண்டவரே பாவங்களை மன்னித்து கிருபையாக இறங்கி அவர்களை சரிப்படுத்துங்க, ஞானவான்களாய் மாற்றுங்க. ஆண்டவரை வேண்டிய திரவியமும் ஆண்டவரை எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறது, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்று நாங்கள் கேட்டோமே. இந்த வேத வசனத்தின்படி அப்பா ஞானம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீராக. மூடத்தனமா ஊதாரித்தனமா செலவழிக்காதபடி ஞானமுள்ளவர்களாய் மாற்றி விடுங்கப்பா. அப்படியே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம மொபைலுக்கும் டிவி மற்ற காரியங்களுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் செலவழித்து நேரத்தை செலவழித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் இருக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டவங்க கூட உணர்ந்து தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் எல்லாரையும் மன்னித்து கிருபையாய் நல்ல மாற்றங்களை தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோப்பா. உங்கள் அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளும் மாற்றம் வருவதாக கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.